ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். குதிரை பேர வழக்க சிபிஐக்கு மாற்ற சொல்லி தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கக்கூடியவர் ஒரு மனுவை கொடுத்திருக்காரு நீதிமன்றத்தில். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய மனு. இதற்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், இந்த வழக்கு தொடர்புடைய எந்த நபர் இந்த மனுவை கொடுத்திருக்காரு? நீதிமன்றத்தினுடைய தற்பொழுதைய அறிவுரை என்ன? வணக்கம். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குல இதுவரைக்கும் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் ரமேஷ். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல நேற்று தான் ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு. இந்த நிலையில அவர் இந்த வழக்கை மாநில போலீசார் விசாரிச்சா நியாயம் கிடைக்காது, அதனால இதை விசாரணையை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மனுதாரர் தரப்புல என்ன வாதம் முன்வைச்சாங்கன்னா, ஒரு உடற்பயிற்சி நிலையம் நடத்தி வரக்கூடிய மனுதாரரை சம்பந்தம் இல்லாம இந்த வழக்குல கைது செஞ்சிருக்காங்க. 15 நாள் சிறையில் அடைச்சிருக்காங்க. இதுல வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட மற்றவங்கள்ட்ட இவர் தொலைபேசியில பேசினாருங்கிறதுக்காக மட்டுமே இவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இதுல மாநில போலீசார் விசாரணையில எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல. அதனால இந்த வழக்கை சிபிஐ அல்லது வேற ஏதாவது ஒரு அமைப்புக்கு மாத்தணும். எந்த ஒரு வாரண்டும் இல்லாம மனுதாரர் வீட்டுல போலீசார் சோதனை நடத்தி 1,30,000 ரூபாய் வரைக்கும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இது ஆனா வெளியில கோடிக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செஞ்சதா சொல்லி வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த வழக்கை வேறு அமைப்புக்கு மாத்தணும் அப்படின்ற கோரிக்கை அவர் முன் வச்சிருக்காரு. அதே சமயம் காவல்துறை தரப்புல ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் என்ன சொல்றாருன்னா, 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க இந்த பேரம் பேசப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான குற்றச்செய்தியில மனுதாரருக்கு தொடர்பு இருக்கு. இதுவரைக்கும் 2 கோடி ரூபாய்க்கு மேல பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. பொய் வழக்கு ஜோடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் காவல்துறைக்கு இல்ல. போதுமான ஆதாரங்கள் இப்போ சேகரிக்கப்பட்டிருக்குது என்று அவர் சொல்றாரு. அரசு தரப்புல ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயண் இந்த வழக்கு புலன் விசாரணைங்கிறது ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குது. அதனால இந்த வழக்குல எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு. எல்லா வாரங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த மனுவுக்கு 4 வாரத்துல பதிலளிக்கணும்னு மத்திய மாநில அரசுகளுக்கும் சிபிஐக்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் இந்த மனுதாரர் ரமேஷ்க்கு எதிரான அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.